வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்று என்னிடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு 52 வயது மதிக்கத்தக்க ஒருவர் சில உடல் பிரச்சனைகளை சொன்னார். அதோடு சேர்த்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவர் ஒரு பிரச்சனையால் கஷ்டப்படுறதா சொல்லி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்கும்போது, நான் இதுக்கு முன்னாடி எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னார். அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபுல் கேஸ் ரெக்கார்டை கையில் கொண்டு வந்திருந்தார். அதை நான் பிரட்டி பார்க்க ஆரம்பித்தேன். 2006-2007 ஆரம்பிக்குது. அது அப்படி பிரட்டி பார்க்கும்போது அந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு டேட் ஸ்டாம்ப் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ அவர் ட்ரீட்மெண்ட் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி அவரோட ப்ளட் ப்ரெஷரும் சில நேரங்களில் சில ப்ளட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் பற்றியும் அதில் எழுதியிருக்குது. பல்ஸ் ரேட் எழுதியிருக்குது. இது தவறாமல் ஆல்மோஸ்ட் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் அவர் போகும்போதும் அவரோட ப்ளட் ப்ரெஷரும் பல்ஸ் ரேட்டு பார்த்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ சமீபமாக ஒரு 3-4 வருஷத்தோட ரெக்கார்டு பார்க்கும்போது ப்ளட் ப்ரெஷர் பார்க்குறது அதில் இல்லை. நான் கேட்டேன், உங்கள் பிபி இப்போ எப்படி இருக்குதுன்னு, லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் போது மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளோ வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குதோ அதோட வேகமாக சில பழைய நல்ல பழக்கங்களை தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது ஒரு பேஷண்ட்னு வந்தாங்கன்னா அந்த காலகட்டங்களில் அந்த நர்ஸோ இல்லை அட்டெண்டரோ கிளினிக்கு போனோம்னா கூட வெயிட் பார்க்க சொல்லுவாங்க. ஒரு பேப்பரில் என்ன வெயிட் இருக்கிறோம், என்ன ஏஜ், என்ன பேர், இதெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே எழுதி தேவையானவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் பார்த்து, தேவையாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர் பார்த்து அதில் எழுதி குறித்து கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு தெளிவான உடல்நிலை குறிகளோட அவர்கிட்ட நம்ம சொல்கிற விஷயங்களும் சேர்ந்து அவர் குயிக்காக நம்மளுக்கான டயக்னைசேஷன் பண்ணி மருந்து கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் அதுவும் இல்லாமல் போச்சு. சும்மா நீ எதாவது சொல்லு, நான் எதாவது எழுதுறேங்கிற வேகத்துக்கு வந்துட்டாங்கங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, நம்ம இப்போ இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்ன, பொதுவாக அந்த கால சினிமாலாம் பார்த்திங்கன்னா, அந்த காலங்கிறது நான் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சொல்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில், ஏன்னா இந்த காலத்தில் நோயாளினா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அதுவும் இட்லி ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிற ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் நோயாளி என்ன வீட்டில் படுத்திருப்பாங்க, டாக்டர் தான் வீட்டுக்கு வரக்கூடிய சீன் அமைச்சிருப்பாங்க. அப்படி வர டாக்டர் அதோ டாக்டரே வந்துட்டாரே என்ன ஒருத்தவங்க சொல்லுவாங்க. உள்ளே அவர் வந்தோடனே உடனே எப்படி இருக்கிறீங்க என்ன பேஷண்ட்டிட்ட கேட்டுட்டு ஆதரவாக கையை பிடிச்சி பார்த்துட்டு அவர் வாயில் தெர்மோமீட்டர் தூக்கி வைப்பார். அப்படி வச்சிட்டாருன்னா அவர் டாக்டர். ஓகே, அந்த தெர்மோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ இந்த பதிவு. ஏன்னா இந்த காலம் மாடர்ன் மம்மிஸ் நிறைய பேர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறத நான் நினச்சிக்கிட்டு சில தப்பாக கூட தெர்மோமீட்டர் பார்க்குறாங்க. தேவையில்லாத நேரத்தில் தெர்மோமீட்டர் பார்க்குறாங்க. சும்மா குழந்தை சிக்குன்ட்டு ஒரு தும்மல் போட்டால் உடனே தெர்மோமீட்டர் தூக்குறாங்க. அதுவும் தேவையில்லை. தேவையான நேரத்தில் தெர்மோமீட்டர் எடுத்து பார்த்தா போதும்ங்கிறது. சரி, தெர்மோமீட்டரை எப்படி பார்க்குறது என்ன, எப்போ நீங்கள் தெர்மோமீட்டரை கையில் எடுத்தாலும் சுத்தமாக துடைக்கணும். துடைச்சிட்டு அதை கீழ் நோக்கி ஒரு 2-3 தடவை உதறுங்க. அப்படி உதறும் போது அதில் இருக்கிற பழைய தெர்மோமீட்டர்னால் மெர்க்குரி இருக்கும். கண்டிப்பாக அந்த மெர்க்குரி இருக்கிற தெர்மோமீட்டர் தான் அக்யூரசி இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மெர்க்குரி இருக்கிற தெர்மோமீட்டரை 4-5 தடவை கீழே உதறின பிறகு அந்த மெர்க்குரி லெவல் 96 வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் இறங்கணும்.
அப்படி இறங்குச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 96ங்கிறத எப்படி பார்க்குறது? ஏன்னா தெர்மோமீட்டரை ஜஸ்ட்டு வெளிச்சத்தில் உயர்த்தி பாருங்கள். ஒரு சட்டன் திருப்பங்கள் இப்படி ஒரு 2 தடவை திருப்பினீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த மெர்க்குரியோட லெவலை ஈஸியாக ரீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வச்சு பாருங்கள். சரி, இப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர், ஆரோக்கியமான உடல்நிலையோட டெம்பரேச்சர்னா 98.6 டிகிரி என்ன எடுத்துக்கலாம். இப்போ 98.6க்கு மேலே இருந்தால் ஜுரமான்னு சொல்லி பயப்படாமல் முதல்ல இதை வாய் வழியாக வாயில் நாக்குக்கு கீழே வச்சு பார்க்குறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம் வாயில் அந்த தெர்மோமீட்டரை வைக்க சொல்லிவிட்டு ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து டெம்பரேச்சர் பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது 100 டிகிரி அளவுக்கு உயர்ந்திருந்ததுன்னா மட்டும், தேவையாக இருந்தால் மட்டும் மருந்துங்கிறதுக்கு நம்ம போகிறது. ஏன்னா உடலின் வெப்பநிலை உயர்வுங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியின் வேலை செய்யும் திறனை பொறுத்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு நெஞ்சு சளி நிறையா கட்டி போயிருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதீதமான சளியால் ஒரு குழந்தை கஷ்டப்படுது, மூச்சு இழுக்கிறதுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு சளி நிறைஞ்சிருக்குதுன்னா உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு குழந்தைக்கு 103 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போனால் கூட அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதை எதிர்த்து நிற்கும். அதோட அதீத வேலை செய்யும் திறன், ஹை இம்யூனிட்டி இருக்கிறதுனால டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிறது சாதாரண ஒரு விஷயம். அதுக்கு கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் அதே அளவுக்கு அதோட அதிகமாக நெஞ்சு சளி உள்ள ஒரு 70 வயது முதியவர்னு வச்சுக்குவோம். அவருக்கு டெம்பரேச்சர் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ரைஸ் ஆகாமல் டெம்பரேச்சர் 100 101 இப்படின்னு தான் காமிக்கும். ஏன்னா அவங்களோட உடம்புல இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியின் வேலை செய்யும் திறன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட டெம்பரேச்சர் டக்குன்னு ஏறாது. அதனால் இளம் வயதினரோட டெம்பரேச்சரை பார்க்கும்போது அதை பற்றி பெரிய கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்களோட டெம்பரேச்சர் பார்த்துட்டு இவங்களுக்கு நோய் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட மற்ற குறிகளை உத்து பார்த்து அவங்களுக்கு தேவையான மருத்துவம் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 98.6ங்கிறது நார்மல் பாடி டெம்பரேச்சர். இப்போ ஒரு குழந்தைக்கு 102 103 இருந்தால் எப்படி உடனடி மருத்துவம் தேவைன்னு சொல்கிறோமோ, அதே போல் 100 101 இருந்தால் வயது முதிர்ந்தவர்களுக்கு உடனடி மருத்துவம் தேவைங்கிறத உணரணும். இப்போ இந்த வாயில் வச்சு தெர்மாமீட்டர் பார்க்குறதுங்கிறத விட இன்னொரு குழந்தைங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த தெர்மாமீட்டரோட எட்ஜை ஆனஸில் செருகி ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்து அது காமிக்கிற டெம்பரேச்சர் என்ன பார்த்தோம்னா நார்மல் டெம்பரேச்சர் 98.6ங்கிற மாதிரி ஆனஸில் எடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் 99.5 99.6ன்னு இருந்ததுன்னா அது நார்மல் டெம்பரேச்சர், அதாவது 1 டிகிரி அப்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அக்கிளில் வச்சும் பார்க்குறது, பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ அக்கிளில் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி வச்சு பார்த்தோம்னா 97.6 1 டிகிரி டவுன்ங்கிறது நார்மல் டெம்பரேச்சர். அதாவது அக்கிளில் எடுக்கக்கூடிய வெப்பப்பதிவுங்கிறது 1 டிகிரி கம்மியாகவும் ஆனஸில் எடுக்கிறது 1 டிகிரி அதிகமாகவும் எப்போதும் இருக்கும்ங்கிறத மனசில் பதிய வச்சுக்கணும். இப்போ இந்த தெர்மாமீட்டர்ங்கிறது கால மாற்றங்களில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும்போது இந்த தெர்மாமீட்டரும் டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு. டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதை வாயில் வச்சு நிமிஷக்கணக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் வாயில் வச்சோம்னாலே
அது ஒரு அலர்ட் ரிங் கொடுக்கும். அதை எடுத்து பார்த்தாலே ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக டிஜிட்டலில் நம்பரே தெரியும், நம்ம ஒத்துலாம் பார்க்க தேவையில்ல. ஸோ அதனால் மாடர்ன் டெக்னாலஜி என்ன தான் மேல் நோக்கி வந்தாலும் அளவிடும் முறையில் துல்லியம்ங்கிறது நம்ம பழைய தெர்மாமீட்டர் தான். அதை சேஃபாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தெர்மாமீட்டரை கையில் வச்சுக்கிட்டு சில பேர் அடிக்கடி டெம்பரேச்சர் பார்த்துட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணுற சில பேஷண்ட் கூட எனக்கு இருக்கிறாங்க. ஐயோ டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு சார், 100 காமிக்குது சார் என்ன சொல்லிட்டு. 100 காமிக்குதுன்னா ஒரு டவல் பாத் கொடுத்துட்டு குழந்தைய கொஞ்சம் தண்ணி குடிக்க வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு உரிச்சு கொடுத்துட்டு தேவைப்பட்டால் ஹோமியோபதியில் இருக்கிற சில மருந்துகள் அக்கோனைட் ஒரு டோஸ் கொடுங்க சரியாயிடும், பெலடோனா ஒரு டோஸ் கொடுங்க சரியாயிடும், இப்பிகாக்கு ஒரு டோஸ் கொடுங்க சரியாயிடும், ஆன்டிடாட் ஒரு டோஸ் கொடுங்க சரியாயிடும் ஒன்று சொல்கிறது என்னோடய வழக்கம். அதையும் மேலே போச்சு ஏன்னா அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஹோமியோபதியில் ஒரு சாதாரண விஷயம். அது என்ன சொல்கிறது, நம்ம இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அது டெங்குவாக இருக்கலாம், இன்ஃப்ளூவாக இருக்கலாம், சார்ஸாக இருக்கலாம், சிக்கன் குனியாவாக இருக்கலாம், வாட் எவர் மேபி டெம்பரேச்சர் ரைஸ்ங்கிறது மட்டும்தான் உங்கள் பிரச்சனை. ஏன்னா ஃபீவரின்ங்கிற ஹோமியோபதி சிறப்பு இருக்குது, உங்களை சிறப்பாக சரி செஞ்சிடும். இது இல்லாமல் தொடர் மருத்துவம் இந்த மாதிரி அடிக்கடி வெப்பம் உடலில் கூடுதுன்னாலே உங்கள் லிவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஒரு லிவர் டானிக் ஹோமியோபதியில் கொடுங்க. நான் கொடுக்குறோம் எப்போதும் என்னோடய பேஷண்ட்டுக்கு நான் லீவ்டின்னு ஒரு காம்பினேஷன் டைல்யூஷன் போட்டு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி சம்திங் லிவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கிற காலகட்டங்களில் லிவரை கெடுக்கக்கூடிய எந்த விஷயமும் செய்யாமல் நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல ஓய்வுங்கிற இந்த 3 ஃபார்முலாவையும் ப்ளஸ் நிறைய தண்ணி, நிறைய யூரினேஷன்ங்கிறதையும் கடைப்பிடிச்சா இந்த தெர்மாமீட்டர் பார்த்து டெம்பரேச்சருங்கிறத பார்த்து பயப்படுறது இல்லாமல் நோயில்லா வாழ்க்கை வாழலாம். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் பதிவு உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இளம் குழந்தை உள்ள மாடர்ன் தாய்மார்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.